மார்ச் 27, 2026 அன்று உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய திருப்பமாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த யுத்த இடைநிறுத்த காலத்தின் நடுவில் ரஷ்யா திடீரென ஈரானுக்கு மேம்பட்ட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் அதிவேக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அனுப்ப தொடங்கியதாக வெளிவந்த தகவல்கள் உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளன. தெஹ்ரானில் தரையிறங்கிய ரஷ்யா சரக்கு விமானங்களும் அதிலிருந்து இறக்கப்பட்ட இராணுவ உபகரணங்களும் சமூக ஊடகங்களில் வேகமாக வைரலாகி கோடிக்கணக்கான பார்வைகளை பெற்ற நிலையில் ரஷ்யா ஜனாதிபதி புட்டின் வெளியிட்ட கருத்து இது வெறும் மிரட்டல் அல்ல, ஈரான் இப்போது தனது வானத்தை பாதுகாக்கும் சக்தி பெற்றுள்ளது என்ற எச்சரிக்கை உலக அரசியலில் சூழ்நிலையை மேலும் பதற்றமடைய செய்துள்ளது. இதே நேரத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை கடுமையாக கவனித்து அவசர ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளன. பாரசீக வளைகுடா பகுதியில் ஏற்கனவே அதிகரித்துள்ள பதட்டங்களுக்கு இடையில் இது ஒரு புதிய ஆயுத விநியோகம் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. இதனால் எதிர்காலத்தில் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைகளும் மிகவும் சிக்கலானதாக மாறக்கூடும் என்பதை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலையில் உலகம் முழுவதும் ஒரே ஒரு கேள்வி எழுகிறது: இது ஒரு சாதாரண அரசியல் நடவடிக்கையா அல்லது ஒரு பெரிய உலகப் போரின் ஆரம்ப சின்னமா என்று.